ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இஞ்சி பச்சடின்னு சொல்லலாம், இஞ்சி ஊறுகாய்ன்னு சொல்லலாம். இதுதான் செய்ய போகிறோம். இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் சீவியும் வைக்கலாம். பாருங்க, தேங்காயும் துருவி வச்சுருக்கு. அது நான் மிக்சியில் தான் அரைச்சேன், தண்ணி விடாமல் துருன்னு தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. திரும்புனாலும் நீங்கள் துருவி வச்சுக்கோங்க. தேவையான எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் தான் அரைச்சி வச்ச இஞ்சியை போடணும். அவசரப்பட்டு முதலே போடாதீங்க, நல்லா இருக்காது. கடுகு நல்லா பொரியணும். அடுப்பை சிம்மில் வச்சு போடுங்க. நான் சிம்மில் வைக்க மறந்து போட்டேன். அப்படியே தெரிச்சிருச்சு பாருங்கள். அடுப்பு கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் அப்படியே கை காலெலாம் தெரிச்சிருச்சு. நீங்கள் கவனமாக பண்ணுங்கள். உடனே பெரட்டக்கூடாது. அடியில் நல்லா முறுன்னு வெந்ததுக்கப்புறம் தான் அதை அப்படியே பெரட்டி போடணும். இஞ்சியில் உள்ள தண்ணியெல்லாம் அப்படியே எடுக்கணும், வற்றணும். இஞ்சியில் உள்ள தண்ணியெல்லாம் அப்படின்னா தான் கெட்டு போகாது. நல்லா எப்பவுமே ஊறுகாய் அவசரப்பட்டு பண்ணாதீங்க, வீணாக போயிடும் கஷ்டப்பட்டு செஞ்சு. நல்லா முறுன்னு வெந்ததுக்கப்புறம் மாற்றி போடுங்க. இந்த அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் 100 இன்ச்சுக்கு மேலே 200 இன்ச்சு 1/4 கிலோ இஞ்சி இருக்கும். நாங்கள் அந்தளவு புளி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் உங்கள் இஞ்சிக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஊற போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் பெரட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுவும் நல்லா வந்ததுக்கப்புறம் தான் தேங்காய் போடணும். அவசரப்பட்டு போட்டுறாதீங்க. வேறு இஞ்சியில் உள்ள தேங்காயெல்லாம் போட்டாச்சு, அடி பிடிக்குது. சிம்மில் வச்சு நல்லா கவனமாக பண்ணுங்கள். இதில் தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணியெல்லாம் நல்லா